ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 28 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் முன்னாடி அங்கே கிங் ஸ்பிரிட் வந்திருக்கும். அதோட டஞ்சன் ரேங்க்கும் கிட்டத்தட்ட 18th ஸ்டாலில் இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்கல, இது நான் நினச்சதை விட ரொம்பவும் சின்னதாக இருக்கு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு பிளானட்டோட சைஸில் இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இது கேட்ட அந்த வில்லக்காரன் பயங்கரமாக சிரிக்கிறான். அடே, நீ என்னடா சொன்ன, அது திரும்பவும் சொல்ல முடியுமா? நீ உண்மையிலேயே ஒரு குழந்தை தான். இப்போ வந்து எனக்கு புரியுது இங்கே யாரு குழந்தைன்னு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் அடிக்கடி ஆன உடனே நீ செத்து போயிருக்க. கிங் ஸ்பிரிட் தாக்குதா, அந்த அட்டாக்கை விரமா அவனோட கையை வச்சு பிடிக்கிறான். ஏன்னு தெரியல, உன் கூட சண்டை போடும் போது சுத்தமா எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா 18th ஸ்டார்ல இருக்க உன் கூட தான் நான் சண்டை போடுறேன். நானு உன்னோட பவருக்கும் அந்த டிராகனோட பவருக்கும் ரொம்பவும் கேப் இருக்கு. ஏன் நீ வச்சாலும் அங்க எட்டாது. ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னையே அந்த கேவலமான லிசார்டுக்குள்ள நீ கம்பேர் பண்ற? ஆமா ஆமா, இந்த விஷயத்த அந்த லிசார்டு வந்து கேட்டா ரொம்பவும் கஷ்டப்படும். அப்படியே அவன் வானத்துக்கு போய் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். அதனால அங்க ஒரு பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுதா. கிங் ஸ்பிரிட் மேலேயும் அடிபட்டிருக்கும். இதை சமன் பண்ணது அந்த ஆள் தானே. அவனுக்கு ரொம்ப ரத்தமா வாயிலிருந்து வலியுது. என்னால சுத்தமா நம்ப முடியல, எப்படி கிங் ஸ்பிரிட்டால எப்படி இங்க தோக்க முடியுது. ஏன்னா இப்போ கிங் ஸ்பிரிட் வந்து என்னோட லைஃப் எனர்ஜியை வச்சு அங்க சண்டை போது. இதே மாதிரி போச்சுன்னா அது சாகுதோ இல்லையோ, அதனால நான் இறந்து போயிடுவேன் போல. அங்க கிம் திரும்ப ஒரு பஞ்சை கொடுக்குறானா. இதனால கிங்கு அங்க எங்கேயோ போய் விழுது. கிங்குக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. அடே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், கிங் ஸ்பிரிட்டா இருக்கிற எனக்கு எவ்வளவு டேமேஜ் நீ கொடுக்குற. அங்க கிம்மோ கலாய்க்கிற விதமா, கிங்கா 21வது செஞ்சுரியிலையா அப்படின்னு இன்னமும் அங்க ஏத்தி விடுறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே, இதனால அங்க இன்னமும் அவனுக்கு ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அங்க சமனிங்க அவன் ரிட்டர்ன் பண்ண பார்த்தாலும் ஆனா கிங் ஸ்பிரிட் வந்து அங்க ஒத்துக்கல, அது ரிஜெக்ட் பண்ணிது. இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். சைடு அது அதோட பவரை யூஸ் பண்ணி நம்மால அங்க கொண்டுலன்னு பாக்குது. ஏய், நீ வந்து சொன்னதை நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். நான் இதுக்கு மேல நீ அதை சொல்றதுக்கு இருந்தா தானே. அங்க நோவான ஒரு பவரை அது பயன்படுத்துது. அதையும் நம்மால ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அங்க ஒரே பஞ்சில அந்த கிங் ஸ்பிரிட்டோட பாதி உடம்ப ஒண்ணுமே இல்லாம சதைச்சிடறான். பின்னாடி அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எதுக்கு நான் வந்து இப்போ தோத்து போனேன்? ஏன்னா என்னால அந்த நரகத்திலேயே அவ்வளவு வருஷத்தை என்னால கடந்து போக முடிஞ்சது. எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நான் எப்படி தோத்து போனேன் எனக்கு வந்து எதுவுமே புரியல. அப்புறம் தான் அவனுக்கு புரியும், இவன் வந்து ஒரு குழந்தை இல்ல, அதாவது இவன் தான் ஒரு ஓல்டு மேன்னு. இவனுக்கு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு, நம்ம கிம் இவனை விடவும் பல வருஷம் அதிகமா அதுக்குள்ள மாட்டிருக்கானு. இதுக்கப்புறம் அங்க கிம் மாட்டின்னு இருக்க அந்த இன்ஸ்டன்ட் டஞ்சன் அதுவும் அங்க க்ளோஸ் ஆகுது. நம்ம கிம் அவன் ரியாலிட்டிக்கு வந்துடுறான். அங்க கிம் முன்னாடி திடீர்னு ஒரு அன்னோனான ஆப்ஜெக்டும் டிடெக்ட் ஆகுது. அது என்னதுன்னு செக் பண்ணா அது ஒரு டப்பா தான். அதுக்குள்ள ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி விஷயம் இருக்கு. அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டஞ்சன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹியூமனைட் தான். இது மாஸ்டர், என்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க என்ன கனெக்ட் பண்றதுக்கு விரும்புறீங்களா? இது கனெக்டா? என்னால நம்பவே முடியல. இங்க வந்து என்னதான் போயின்னு இருக்கு. ஆமா மாஸ்டர், என்னால அதை கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு அதுக்கு உங்களோட பர்மிஷன் அது ஒண்டி தான் தேவை. சரி, வெல், நீ கனெக்ட் பண்ணலாம். அங்க இதை கேட்டோனே அது வந்து ஒத்துக்குது. அங்க ஏதோ ஒரு பவரை அந்த ஹியூமனைடு ரோபோட்டுக்குள்ள அது பயங்கர வேகமா செலுத்த ஆரம்பிக்குது. அந்த பவர் அதுக்குள்ள போன அத்த செகண்டே அது எழுந்து நிக்குது. அதோட உருவம், அதோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. மாஸ்டர், உங்களோட மெமரி படி இந்த பாடி ஆஃப் த டஞ்சன் ஹியூமனாய்டு இதை நான் திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன். அதுவும் ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்துக்கு தான் மாத்து. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவும் ஷாக் ஆகுறான். அவனோட கண்ணுல இருந்து பயங்கரமா கண்ணீராவது. அங்க அந்த ஹியூமனைடு ரோபோட்டுக்கு ஒரு பேரையும் அவன் எடுக்கிறான், போங் சுங். ஓகே மாஸ்டர், இந்த பேரையே நான் வந்து இந்த கேரக்டருக்கு செட் பண்ணிடவா? இந்த போங் சுங் வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்தோன்னே அவனோட கண்ணுல இருந்து கண்ணீராவது. வேணா சிஸ்டம், வந்து இதை மாத்திடு. ஏன்னா இதனால எனக்கு ஒரு மாறி இருக்கு. அதனால தயவு செஞ்சு அது வந்து மாத்தறியா? சரி மாஸ்டர், நீங்க சொல்றபடியே நான் ஒரு ரேண்டமான கேரக்டரா உருமாறிடுறேன். அங்க வேற ஒரு பொண்ணோட இமேஜுக்கு அது தன்னால மாறுது. இந்த சைடு அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் போகுது. அங்க யூபின் அவனோட வெப்பனை தூக்கி அடிக்கிறானா. அந்த வெப்பனும் பயங்கர வேகமா அவனை தாக்க வருது. அவன் கிட்ட வித்தியாசமான ஏதோ ஒரு கிளவ் இருக்கு. அதை வச்சு அவனால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. ஏய், அந்த வெப்பனு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த வெப்பன் மேல எனக்கு ஆர்வம் அது இன்னமும் அதிகரிக்குது. அந்த வெப்பன் அது வந்து எனக்கு வேணும். ஆனா யூபினுக்கு தெரிஞ்சு போயிது இவனை இந்த மாதிரிலாம் தோக்கடிக்க முடியாதுன்னு. டைரக்டா தாக்க வேண்டியதான். அங்க டைரக்டா தாக்குறான். நான் யூபின் செஞ்ச மிகப்பெரிய தப்பியா தான் அங்க பயங்கரமா
உன் ஒரே பஞ்சில் யூபினை ஒரு வழி ஆக்கிறான். இதை பார்க்குற கேங் அவங்க பின்னாடியே ஓடி வர கேங்கையும் ஒரு வழி ஆக்கிறான். ஏய், இன்னமும் இந்த கியூட்டான நாய்க்குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடிந்தா இருக்கா. நான் என்னால இன்னமும் நம்ப முடியல இந்த கியூட்டான நாய்க்குட்டியால மற்ற ஆளுங்களை தோக்கடிக்க முடியும்னு. சாரி பாஸ், எங்களால அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியல, எங்களை மன்னிச்சிருங்க. அங்க கேங்கோ எழுந்து நின்று சொல்றான், நான் ஒன்னும் கியூட்டான நாய்க்குட்டி இல்ல. சரி, அப்போனா என்ன நீ பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னால ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. நீ ஒரு கியூட்டான நாய்க்குட்டி, ஆனா நீ இதுக்கு வத்தப்பட போற. இந்த சைடு அவங்க எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. அந்த வித்தியாசமான ஸ்பீரை வச்சிருக்க அந்த ஆளு அந்த இன்ஸ்டன்ட் என்ஜினை க்ளோஸ் பண்ணி விட்டுறான். இவங்களுக்கு அவளைக்கும் புரியல இது என்ன வித்தியாசமான எனர்ஜியா இருக்கு. நம்ம வெளியில வந்தோடனே டைமும் ரொம்ப ஓடி போன மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் எல்லாருமே இன்ஸ்டன்ட் என்ஜின் சொல்லுவாங்க. இது எங்க ஃபேமிலியோட ஒரு ரகசியம். அதை பத்தி ஜாய் கேக்குறாங்களா, ஆனா ஒரு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நான் நம்ம யூ நோண்டி நோண்டி கேட்க அவனுக்கு தான் யூ பிடிக்கும்ல, அதனால அவன் அப்படியே மயங்கி போயிடுறான். உங்களால அந்த இன்ஸ்டன்ட் என்ஜினை பத்தி சொல்ல முடியுமா? அதுவா, நான் டீட்டெயில சொன்னா அதுதான் எங்க ஃபேமிலிக்கு ஒரு விஷனா இருக்கு. ஆனா அங்க திரும்ப அவ கேக்குறா, ப்ளீஸ் அந்த இன்ஸ்டன்ட் என்ஜினை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியும், சொல்லுங்க. அங்க இதனாலேயே பாவம் வழி தெரியல. அங்க தாத்தா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறான். தாத்தா, இந்த மாதிரி உங்களோட அக்லியான சனை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இதை பண்ணிதான் ஆகணும். இது என்னோட காதலுக்காக அப்படின்னு சொல்லி அங்க உண்மையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்ஸ்டன்ட் டஞ்சன்னா என்னன்னா, இது ஒரு டஞ்சனு. அது உள்ள நம்ம போயிட்டா நம்ம ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்போம். யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கிரியேட் பண்ணி உள்ள வராங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்பவும் வீக்கா இருப்பாங்க. உங்களால ஒழுங்கா வெளியில யூஸ் பண்ற அந்த பவரை உள்ள யூஸ் பண்ண முடியாது. இப்பதான் புரியுது, இதனால்தான் நாங்க ரொம்ப வீக்கா இருந்தோமா. ஒரு வகையில உங்களுக்கு டிவைனான பவர் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஆமா, இப்படிதான் நான் கிரேட் வார் அப்போ நிறைய பேரை காப்பாத்தினேன். ஜாயும் இப்பதான் ஒரு விஷயத்த கேக்குறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு வித்தியாசமான ஆளுங்களை நம்ம பார்த்தோம்ல, அவங்க பார்க்கும் போது உன்னோட ஃபேமிலி ஆளுங்க மாதிரி தெரியலையே, அவங்களால எப்படி இந்த இன்ஸ்டன்ட் என்ஜினை ஓபன் பண்ண முடியுது? அது ஏன்னா என்னோட ஃபேமிலியில இருக்கிற அந்த சீக்ரெட்டான ஸ்க்ரோல் அதை அவங்க தூக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களால ஓபன் பண்ண முடியுது. அதுக்கும் மேல என்னோட ஃபேமிலியை அவங்க கொன்னுட்டாங்க. அதனால தான் அவங்கள தேடி நான் கொல்லணும்னு வெறியா இருக்கேன். ஓ அப்படியா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் இதை பத்திலாம் கேட்டிருக்க கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு ஜாயோட கையில இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் பயங்கரமா ஜொலிக்குது. அப்புறம் தான் ஜாய்க்கு ஞாபகம் வரும், இந்த பிரேஸ்லெட் அந்த ஃபயர் டிராகனால உருவாயிருக்கும். அதே மாதிரி அங்க வெப்பன் எல்லாம் தந்திருப்பாங்களே, அந்த டைம்ல தான் நம்ம ஜாய்க்கும் இந்த பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கும். இது ஒரு டேமிங் பிரேஸ்லெட் தான், ஆனா ஏன் தெரியல இப்போ எதுக்கு இது ரொம்ப பயங்கரமா க்ளோ ஆகுது. ஏன்னா இதோட வேலை என்னன்னா டிடெக்ட் பண்றது தான். அதாவது மாஸ்டர் ஏதாச்சும் பக்கத்துல இருந்தா டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா இது இந்த அளவுக்கு க்ளோ ஆகுதுன்னா கண்டிப்பா இங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கா என்ன. இந்த சைடு நம்ம கேங்க காட்டுறாங்க. நம்ம கேங்கு அப்படியே உருமாறுறான். நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்காக நீ வத்தப்பட போற அப்படின்னு இங்க சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.